இது இன்றைக்கி எடுத்த வீடியோங்க. மல்லி செடிக்கு பார்த்திங்கன்னா 13 நாள் ஆயிருக்குது. வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்குதுங்க. தோப்புக்குள்ளே நடவு போட்டதுனால ஓரளவுக்கு பாடுவாசி இல்லாமல் வந்திருக்குதுங்க. நான் அதுக்குள்ளே கொண்டு போய் உருளைக்கிழங்கு ஏர் பொட்டேட்டோங்க. இது ஒரு கிழங்கு இருந்தது. அது எப்படி இருக்குதுன்னு நெட்டி பார்த்தா நல்லா வந்திருக்குதுங்க. ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் கொடி வந்திருக்குதுன்னு பாருங்க. கிழங்கு எப்படி வரும்னு தெரியலிங்க, பார்க்கலாம். இது மெழுகு வீக்க விதைங்க. இந்த விதை நம்ம வீட்டு யூஸ்க்கு ஆகட்டும். அப்படி சரி எங்கேயோ ஒரு பக்கம் தண்ணி வாயிற பக்கம் நட்டி விட்டுறலாம் அப்படின்னு கையில் தூக்கிட்டு வந்தேங்க. அப்படியே மல்லி பார்த்துட்டு அடுத்த பேட்ச் நம்ம நடவு போட்டாச்சுங்க. இன்றைக்கி தான் நட்டி விதையை ஊனி விட்ருக்குறாங்க. அதுக்கு தண்ணி விட்டு விதையை ஊனி விட்டு தண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இது ஒரு 13 நாள் ஆயிடுச்சுங்களா. அடுத்தது இது பிடுங்கும்போது அது ஓரளவுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் ஒரு 10 நாளில் அது பிடுங்கலாம். அப்புறம் அப்படியே மரமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரத்துக்கு தண்ணி நம்ம தனியாக பாய்ச்ச வேண்டியது இல்லைங்க. இந்த தண்ணியை அதை எடுத்துக்கோங்க. குப்பை மட்டும் வச்சு விட்டாங்க. இன்றைக்கி சாணி குப்பை கிடந்ததுங்க நம்மளுது. அதனால அதை எடுத்து அப்படியே வச்சு விட்டுட்டாங்க. இது சொர செடி கொஞ்சம் நடவு போட்டிருந்தோங்க. அதுக்குள்ளே கொண்டு போய் அந்த விதையை ஊனி விட்டுறலாம், வீட்டு யூஸ்க்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விதை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. சரி இந்த பட்டம் ஊனலாமா என்னன்னு தெரியல. சரி எடுத்து நெட்டி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு காய்க்கு வரும்போது வீட்டு யூஸ்க்கு மெழுகு வீக்கம் கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு நட்டி விட்றேங்க. அங்கங்கே அப்பப்போ ஏதோ ஒரு விதையை நெட்டி விட்டுட்டே இருப்பேங்க. ஏன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு அப்பப்போ தேட வேண்டியது இல்லைங்க.